வணக்கம். நம்ம எப்படி முருங்கைக்கால ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு முருங்கைக்காய் ஒரு 15 பீஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லியோட காம்பு, கருவேப்பிலை வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். இடிக்கல்ல வச்சு நீங்கள் மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி இடித்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியோட காம்பை வச்சு இடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு 3 விசிலில். இப்போ இதை கையால் மசிச்சு விட்டாலும் இது நல்லா கையில் கசக்கி எடுத்தோன்னா தான் நல்லா அந்த சதைப்பட்டெல்லாம் அந்த தண்ணியோட கலக்கும். இப்போ புளி சக்கையும் அதில் போட்டு நல்லா முருங்கைக்காய், புளி சக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கசக்கி அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். கரைச்சி புளி சக்கையும் வந்துடும், முருங்கைக்காய் சக்கையும் வந்துடும். அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா அதையும் நசுக்கி விட்டுக்கலாம். நசுக்கி விட்டுட்டு நமக்கு இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ ரசத்துக்கு, நம்ம எவ்வளோ புளி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ அரைச்ச மசாலாவும் அதோட கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நம்ம இடிச்சட்டியில் தாளிப்பு வடகம் இருக்குல்ல, வெங்காய வடகம், அதை போட்டு ரசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம ரசத்தை ஊற்றி நல்லா நுர பொங்க கொதிக்க வைக்கணும். எப்போதும் யூஸ்வலாக ரசத்தை எப்படி கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நுர பொங்கி வரப்போ நம்ம கொதித்து வரப்போ ரசத்தை எடுத்துக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் ரசம் ரெடி. சுட சுட சாதம் போட்டு தாராளமாக முருங்கைக்காய் ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டானது. இப்போ முருங்கைக்காய் சீசன், இந்த டயத்தில் நம்ம ரசம் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டாப்புல இருக்கும். சும்மாக்கி எப்படி முருங்கைக்காய் பொரியல் குழம்பே வச்சு சாப்பிட்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.